மாரியில வந்து வந்தது இல்லையா? ஓகே. இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். அது ஆக்சுவலி அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்ததுன்னா அது. ஓ! இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். மாரியில அவங்களுக்கு இது பண்ண முடியாது. அவங்க தான் அது கொண்டு வந்தேன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் அவங்களுக்கும் அது தெரியும். ஹலோ. ஆமா, ஐ லவ் யூ. I love you. You are looking like a same Pakistan actor Wahaj Ali brother. அப்படின்னு கொடுத்தேன். அப்ப I don't know la Wahaj Ali. ஃபேன்ஸ்ல ஒருத்தவங்க. Yeah, fansல ஒருத்தன். One of my fan. I can't make everyone happy because I am not biryani. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரொம்ப பெரிய ஒரு salary, ஈவன் லாக்ஸ்ல இருந்த salary ஒரே அடியில ஒரு நாள்ல ரிசைன் பண்ணிட்டு சினிமான்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாம கையில இருந்த ஒரு வண்டி எடுத்துட்டு சென்னைக்கு வந்து நின்று யோசிச்ச அவரோட கான்ஃபிடன்ஸ். See, I proud myself. ரொம்ப இந்த வாழ்க்கையிலே the bestest moment என்னன்னா என் பொண்ணு என் கையில வரும்போது. பர்டிகுலரா இப்படி பண்ணணும்னா ஒரு பயங்கரமான ராக் ஸ்டார் மாதிரியான ஒரு பிரேக்கப் மூவி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லல இந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது சில மூவி செலக்டிவா சொல்லலாம். தவிர ஒரு ஹீரோனா சீரியல்ல எப்படி இருப்பான், சரி அம்மா பேச்சு கேட்பான், அப்படி பேச்சு கேட்பான், எவன் பேச்சே கேட்பான். எந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்ததும் சரி, சந்தோஷ் புது ஒருத்தங்கள சந்தோஷா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி பண்ண விக்ரமா இருந்தாலும் சரி, கார்த்தின்ற கேரக்டர் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு கிரே ஷேட் இருக்கிற ஹீரோ தான், ரியாக்ட் பண்ற ஹீரோ. மோஸ்ட் ஆஃப் த ஆடிஷன்ஸும் நடக்கிறது என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் போயிட்டு இருக்குது. தவிர ரியலிஸ்டிக்கான, அதாவது உண்மையான ஒரு ஆடிஷன், ஜென்யூனான ஒரு ஆடிஷன்னா நம்ம தேடுற எல்லா இடத்துலயும் கிடைக்கிற ஜென்யூனான ஆடிஷன்ஸ் கிடையாது. உங்க வைஃப்க்கு கால் பண்ணி லவ் யூ சொல்லணும். இப்போ வைஃப்க்கு கால் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்லணுமா? ஆமா. செம்மையா ஷாக் நீங்க ஆகும். ஆனா வந்து இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கன்னு எதுவுமே சொல்லக்கூடாது நீங்க. ஓகேடான்னு சொல்லுவா. ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க. லக் இருந்தா எடுக்கும். ஹலோ. ஆமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஓகே. ஆனியன் கையில ஆனியன் கையில இல்ல ചുമ്മാ ഒരു ഐ ലവ് യു നിന്റെ അടുത്ത് പറയണമെന്ന് തോന്നി. ഓക്കെ, ഒന്നുമില്ല, ചുമ്മാ മെസ്സേജ് அனுப்புறேன். சரி, மெசேஜ் அனுப்புறேன். சரியா? ஓகே மா, பை. So cute sir. உண்மையிலே yeah, we are like that. பயங்கர ரொமான்டிக் இல்ல பட் சரி. பட் என்னன்னா வெரி மெச்சூர் ரொமான்டிக். அது என்ன சொல்றது, she is the bestest girl in அப்படி சொல்லலாம். சூப்பர் சார், சூப்பர். இன்னொரு ஒரு செக்மெண்ட் சார், கேர்ள்ஸ் கிட்ட போனா பர்ஸ் சீக்ரெட் பார்க்கலாம், பேக் சீக்ரெட் பார்க்கலாம். வேலெட்டுக்குள்ள. ஆமா. ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்து ஃபோன் இருக்கிறதுனால நாங்க வந்து ஃபோன் சீக்ரெட் பார்க்க போறோம். ஓகேவா? உங்க ஃபோன் ஃபோன்ல கையில வச்சு பாக்குறீங்க. நீங்களே காமிக்கலாம். என்னன்னா உங்க ஃபோன்ல வந்து என்னென்ன ஆப் வச்சிருக்கீங்க, எதுக்காக வச்சிருக்கீங்க இந்த ஆப், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நீங்க கேக்குறது இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து சொல்றேன். ஓகே. இல்ல நீங்க என்னென்ன ஆப்ல யூஸ் பண்றீங்க காட்டணுமா? ஆமா. அப்ப சொல்லுங்க, என்ன வச்சிருக்கீங்க, என்ன ஆப்ல யூஸ் பண்றீங்க? என்ன ஆப்பா? ஆமா. இவ்வளவு ஆப் இருக்குங்க. இதுல நான் என்னென்ன இதுல நிறைய இருக்கிறது என்னன்னு நான் சொல்றேன். ஓகே. அதாவது மோஸ்டா எந்த ஒரு விஷயத்தை ரிலேட்டட் பண்ணியான அது சொல்றேன். ஓகே. நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அதாவது சினிமா ரிலேட்டடான நெட்ஃபிளிக்ஸ் இருக்குது, அமேசான் பிரைம் இருக்குது, ஜியோ டிவி இருக்குது, ஓகே, சோனி லைவ் இருக்குது, ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்குது, அதாவது ஜியோ அதுதான் ஹாட் ஸ்டார் இருக்குது, யூனோ எம்எக்ஸ் பிளேயர் இருக்கு. ஓகே. சோனி லைவ் சொன்னேன் ஆல்ரெடி. எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் என்கிட்ட இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவன் சன் நெக்ஸ்ட் ஆல்சோ, அது நான் சொல்ல மறந்துட்டேன், Z5 சன் நெக்ஸ்ட் ஆல்சோ.
இங்கே இருக்குது என்ன சரி பார்க்கலாம். ஓகே, நீங்க இது சொல்லிட்டீங்க. அப்போ ஓகே, கூகுள்ல லாஸ்டா சர்ச் பண்ணது என்னது? கூகுள்லையா அபவுட் மை ப்ரீ ஒர்க் அவுட்டை பற்றி தான் இருக்கும். இல்லைன்னா கூகுளில் வஹாஜ் அலி கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தான் ஆக்டரை பற்றி. ஏன்னா எனக்கு இப்போதான் எனக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட நான் சொன்னேன்ல, இப்போ ரேண்டமாக நான் செக் பண்ணுவேன் ஃபேன்ஸோட ரெகுலராக பண்ணுறவங்க ஒருத்தாள் இருக்காங்க. பட் இது ரேண்டமாக நான் வேற எதுவுமே காட்டலை. இது பாருங்க, யூ ஆர் லுக்கிங் லைக் ஏ சேம் பாகிஸ்தான் ஆக்டர் வஹாஜ் அலி பிரதர் அப்படின்னு கொடுத்தேன். அப்போ ஐ டோன்ட் நோ இல்லை வஹாஜ் அலி. ஃபேன்ஸில் ஒருத்தர், ஒன் ஆஃப் மை ஃபேன். எஸ்தெட்டிக் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், என்னோட பேஜ், என்னோட ஃபேன் பேஜ் தான். ஸோ அவரை கொடுத்த போது இது யாரா அது அப்படின்னு சொல்றதுக்கு பார்க்கறதுக்காக நான் பார்த்தேன். இப்போ நீங்க வர்றதுக்கு ஒரு 1 hour பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அமேசான் ஷூஸ் இது பார்த்தேன். அதுக்கு முன்னாடி தெரியணுமா, அது ஷூஸஸ் தான், ஸ்னீக்கர்ஸ், பிமாவோட ஸ்னீக்கர், நைக்கியோட ஸ்னீக்கர்ஸ் பார்த்தேன். இதுக்கப்புறமும் தெரியணுமா? இல்ல போதுமா? போதும். வாட்ஸ்அப்ல வந்துட்டு லாஸ்டா டெக்ஸ்ட் யாருக்கு பண்ணிருக்கீங்க? வாட்ஸ்அப்ல லாஸ்ட் டெக்ஸ்ட் என்னோட டயட்டிஷியனுக்கு அனுப்பியிருக்கேன். ஈவினிங்ல பீட்ரூட்ல சம்திங். ஓகே சார், உங்களோட ப்ரொஃபைல் மை ட்ரெய்னர் தினேஷ் ட்ரெய்னர் அண்ட் இது வந்து டயட்டிஷியன். உங்க ப்ரொஃபைல்ல வச்சிருக்கிறது போட்டோ என்ன? உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் என்னது? நம்பர் மறைச்சிட்டு நீங்க கூட காமிக்கலாம் ஆடியன்ஸ்க்கு. என்னோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் என்னோட நம்பர் ஆஃப் கோர்ஸ் மறப்பேங்க, மறச்சதா காட்டுவேன். இப்படி அப்படி சொல்லி யூஸ் எல்லாம் இல்லை, ஆனா நிறைய இதெல்லாம் போயிருக்குது. ஓகே, பட் என்னோட ஸ்டேட்டஸ் இது என்ன தெரியுமா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன கொடுத்துருக்கேன், ஐ கான்ட் மேக் எவ்ரிவன் ஹாப்பி, ஐ அம் நாட் பிரியாணி. ஓ, அதை காமிச்சிடலாமா, ஷோ பண்ணிடலாமா? யா, see, I can't make everyone happy because I am not biryani. ஓகே, என்னால எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாது, காரணம் நான் பிரியாணி கிடையாது அப்படின்னு. நல்லாவே இருக்குது சார், இந்த நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. ஆக்சுவலி நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல, அது எங்க இருந்து வந்துருச்சு எங்க கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு இங்கிலீஷ் மூவியா இருக்கலாம், மேபி வேற ஏதாவது இருக்கலாம். பட் இந்த மாரியில வந்தது இல்லையா, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். அது ஆக்சுவலி அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்ததுன்னா அது இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். அது பட் அது எப்பவுமே நான் ஒன்று சொல்றேன், மாறியில அவங்களுக்கு இது பண்ண முடியாது, அவங்க தான் அது கொண்டு வந்தேன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் அவங்களுக்கும் அது தெரியும். இது 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 ஹாலிவுட் மூவிஸ்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு, ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் சரி அதை மாத்திட்டு இதை வச்சுட்டு. சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்டோடனே ஃபோன் காமிச்சது, ஒய்ஃப்க்கு கால் பண்ணது ரொம்ப கியூட்டஸ்டா இருந்துச்சு. இந்த மெமரிஸ் எல்லாமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.